இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாடே பார்த்த அறிவிப்பை வெளியிட்ட RSS தலைவர். திருத்தணியில் வடமாநில இளைஞர் சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள், ஆரியர்கள், திராவிடர்கள் என்று இன பாகுபாடு ஊட்டி வளர்த்த திராவிட இயக்கங்களின் விதைகள் தான் தமிழர்கள் எண்ணத்தில் வட இந்தியர்கள் மீது இப்படி ஒரு கோர வன்மம் உண்டாகிட காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது என திராவிட இயக்க எதிர்ப்பாளர்கள் கருத்து கூறி வருகின்றனர். அதேபோல் தமிழ் சினிமாவில் அருவா, கத்தி, கஞ்சா, ரவுடிசம், மது என இத்தகைய கொடிய பழக்கங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக காட்சிகளை படமாக்கி தமிழ் சினிமா ரசிகர்களின் மனநிலையை சின்னாபின்னமாக்கிய வெற்றிமாறன், பா. ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பல இயக்குநர்கள் இது போன்ற திரைப்படங்களை இயக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது ரசிகர்களாகிய நாம் அத்திரைப்படங்களை தோல்வியுறச் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இத்தகைய இயக்குநர்கள் திருந்துவார்கள், அதன் மூலம் சமூகம் தூய்மை பெறும் என சமூக ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர். இந்த நிலையில் RSS தலைவர் மோகன் பகவத் உத்தரகாண்டில் திரிபுரா இளைஞரை சீனர் என கருதி ஒரு கும்பல் அடித்து கொன்ற சம்பவம் குறித்து பேசினார். அப்போது எந்த இந்துவும் தங்களுக்குள் பாகுபாடு காட்டக்கூடாது, சமூகத்தில் நிலவும் நம்பிக்கையில்லா தனத்தால் தான் மாற்றங்கள் நடக்கின்றன. இந்த நிலையை மாற்ற அடித்தட்டு மக்களுடன் தொடர்பு கொள்வது அவசியம். சமூக ஒற்றுமையை பேணுவதில் நம்பிக்கையும் புரிதலும் மிக அவசியம். ஒருவரின் மனதிலிருந்து பிரிவினை, பாகுபாடு உணர்வுகளை அகற்றி அனைவரையும் நம் உறவினர்கள் என கருதுவதே நல்லிணக்கம். இந்த முழு நாடும் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த உணர்வே உண்மையான சமூக நல்லிணக்கம். அனைவரும் எளிதில் அணுகும் வகையில் வழிபாட்டு தலங்கள் இருக்க வேண்டும். ஜாதி, பணம், மொழி அடிப்படையில் மக்களை மதிப்பிடக்கூடாது. இந்துக்களாகிய நாம் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தேசத்திலோ பிரச்சனையை கண்டால் அதை பற்றி விவாதிப்பதை தவிர்த்து அதற்கான தீர்வுகள் குறித்து சிந்திக்க வேண்டும். நாம் நெருக்கடியும் நம்மை அண்டாது. இந்து சமூகத்திடம் அத்தகைய அறிவுத்திறன் உள்ளது என்று கூறியுள்ளார். அண்டை நாடான வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்கள் மீது அநீதி நிகழ்ந்து வருகிறது. அதேபோல் உள்நாட்டிலும் உத்தரகாண்ட் மற்றும் திருத்தணியில் நடந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் விவாத பொருளான நிலையில் இதற்கு தக்க பதில் தரும் வகையில் மோகன் பகவத் பேசிய கருத்து அனைவராலும் கவனிக்கப்பட்டு வருகிறது.